நீங்கள் ஏற்கனவே இடதுசாரியாக தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க. கொஞ்சம் திராவிட ஆதரவு அந்த பின்புலத்தில் தான் உங்களுடைய ஆரம்பகால அரசியலும் இருந்திருக்கு. எந்த புள்ளியில் நீங்கள் திராவிடம் நமக்கு தீது அப்படிங்கிறத உணர்ந்தீங்க, அதிலேருந்து விலகுனீங்க? செங்கிப்பட்டியில் நாவலர் நெடுஞ்செழியன் கூட்டம், அதுலேருந்து திமுக பற்றி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்திய எதிர்ப்பு, அவங்க இப்போ தமிழ் தான் திராவிடம்னு பேர் வச்சுருந்தாலும் தமிழ் சங்ககால சங்க தமிழ் அது தான் சொல்லுவாங்க. இந்த ஈவேரா மாதிரி தமிழை திட்டுறதெல்லாம் கிடையாது அண்ணாவெல்லாம். 15 வருஷத்துக்கு முன்பாக குமுதத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க. ஈழ இன விடுதலைக்கு இந்தியாவை எப்போதும் நம்பக்கூடாது அப்படின்றது ஒரு அழுத்தமான உங்களுடைய அந்த கருத்து பதிவு. அவர்கள் நம்மை சமமாக பார்க்க மாட்டாங்க, சம நீதி தமிழர்களுக்கு வழங்க மாட்டாங்க, எந்த காலத்துலையும் வழங்க மாட்டாங்க, எதுவே ஈழத்துக்கும் அவங்க வழங்க மாட்டாங்க என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மதம் பெரும்பான்மையாக உள்ள அரசு மதத்தை கொண்ட நாடுகளிலிருந்து, பக்கத்து நாடுகளிலிருந்து பாதிக்கப்பட்ட இந்துக்கள் வந்தால் இந்தியாவில் குடியுரிமை உண்டுன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கெல்லாம் கொடுத்தவன் ஏன் இலங்கையை வந்து வர்ற தமிழனுக்கு கொடுக்கல? தமிழன் பகையாளி, சிங்களன் அவனுக்கு பங்காளி, இவ்வளோதான். 2026 தமிழ் தேசியம் வீறு கொண்டு எழுந்துவிடும் என்பதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறதுக்காக அடுத்த ஒரு நடிகரை வந்து களத்தில் இறக்கியிருக்கு. அது குறித்த உங்களுடைய பார்வை என்னையா? எல்லாமே சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் மேலும் சுறுசுறுப்படைய வைத்திருக்கின்றன. இதெல்லாம் நடிகர்கள் எல்லாம் கட்சி தொடங்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம், ரசிகர்களை வைத்திருந்தாலே போதும் கட்சிக்கு தலைவராகிடலாம். இதனுடைய பொருள் என்ன? அப்போ ஒரு வெறும் ரசிகர் கும்பல், ஒரு மொழி இனத்துக்கும் ரசிகர்களாக இருப்பார்கள், தலைவர்களுடைய சில வித்தியாசமான பேச்சுகளுக்கும் ரசிகர்களாக இருப்பார்கள் என்று தரம் தாழ்ந்து கிடக்கின்ற நிலை தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து பிடிச்சு ஆட்டுது. ஐயா, நீங்கள் தேர்தல் பாதையிலிருந்து தேர்தல் வேண்டான்ற பாதைக்கு வந்துட்டீங்க. ஆனால் உங்களோடவே தேர்தல் வேணான்ட்டு வந்த உங்கள் நெருங்கிய நண்பர் சுபவி போன்றவங்களாம் ஆட்சியாளர்களுக்கு இணக்கமாக போய் நீ சுகபோக வாழ்க்கை வாழறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் நம்மளும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எண்ணிருக்கீங்களே ஐயா? தமிழ் தேசியம் பேசுகிறவங்களை வந்து இன வெறியர்களாகவும் மொழி வெறியர்களாகவும் இந்த திராவிட அரசு வந்து சித்தரிக்குது. நம்ம தமிழர்களுக்கே வந்து அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லையே. அவங்க தமிழின மறைப்பு அரசியலை, தமிழின சிதைப்பு அரசியலை நடத்திட்டு வர்றவங்க, அவங்க லட்சியம் அது. அதை தூக்கி தூளாக்கி தோலை உரிச்சு போட்டு நம்ம இன அடையாளத்தை நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு இனவெறியாக இருக்குன்னா நமக்கு சரியான சான்றிதழ் அது என்று மகிழ்ச்சி அடையணும். தமிழ் தேசியத்திலே எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பேராசான் எங்கள் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். உங்கள் பேர் என்னையா? சிவ வடிவேலுவன், செந்தமிழ் ஆகமந்தர், தெய்வத்தமிழ் பேர செயற்குழு உறுப்பினர் அடின்னு இருக்கேன். ஐயா, நம்ம மேதகு தேசிய தலைவரோட பார்வையில் அவர் தமிழ் தேசியம் எப்படி கட்டமைத்தார், அவர் பார்வையில் பார்த்தது உங்கள் பார்வையிலையும் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய கேள்வி அதெல்லாம். ஆமாம், தமிழ் தேசியத்தை வந்து இப்போ நம்ம சொல்கிற பதவி, பணம், விளம்பரம் மூணுக்கும் ஆசைப்படாமல் ஒரு விடுதலை இயக்கமாக அங்கே கேடர்களுக்கு கட்டமைச்சார், வீரர்களை. அதே சமயம் மக்களிடம் அனைவருக்குமான அது கொள்கை. இப்போ இந்த போராளிகள் காட்டுற அதையே தீவிரத்தை காட்டினா தான் சாதாரண மக்கள் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, மக்களை ஏற்றுக்குவோம். அடுத்தது பேரவை சட்ட அவங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தேர்தல் கூட்டணியாக இருந்தவங்கள்லாம் இவங்க பெரிய அமைப்பாக வந்த பிறகு ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள கூட கூப்பிட்டு அரவணைச்சி ஒரு தேர்தலில் தமிழ் ஈழத்தை நாங்கள் வென்றுவதற்கு குரல் கொடுப்போம், தமிழ் ஈழம்தான் எங்கள் கொள்கைன்னு சொல்லி இருந்துங்க, நாங்களும் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி அவர்களையும் அரவணைச்சு நம்ம சம்பந்தர் தலைமையில் கூட்டணியை உருவாக்கி அந்த தேர்தலை கூட அவங்க ஆதரிக்க வச்சார் அவர். அப்படி அனைவருக்குமான ஒரு தமிழ் தேசியமாக கட்டமைச்சார். அதில் ஒன்று ஒழுக்கம், நேர்மை, பண்பு எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தான் இரவு 2 மணிக்கு கூட பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக போயிட்டு வந்தது. திருட்டு பரட்டு இல்லாத ஒரு சமூகம் இடைக்கால அரசு பிரபாகரன் தலைமையில் இருக்கும் பொழுது அப்படி அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல எடுத்துக்காட்டான அதாக இருந்தது. அதெல்லாம் முன்மாதிரி அது. அப்போ வந்து அவரை புகழ்ந்து ஒரேதாக சொல்லும் பொழுது கூட அதை மறுத்துட்டார். இப்போ நம்ம இவர் ஜெகத் கஸ்பர் நேர்காணலில் போய் எடுத்தார். இதில் ஃபிலிப்பைன்ஸில் அவங்க வானொலி இருந்தது. அப்போ
அந்த வானொலிக்காக போய் அங்கே தங்கி எடுக்கும்போது ஒரு இதை இப்போ போட்டார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் கஸ்பர் சொல்கிறார், கேட்குறாரு, நான் எல்லா மக்கள்கிட்டையும் போய் தங்கியிருக்கிறேன், முகாம்கள்லையும் தங்கினேன், கட்சிக்காரர்களையும் பல பேரை பார்த்தேன், எல்லாருமே ஒரேடியாக உங்களை ஒரு இறைவனுக்கு நிகராக சொல்கிறாங்க, பிரபாகரனை சொல்கிறாங்கன்ட்டு அவர் பிரபாகரன் நேர்காணல் எடுக்கிறார். அவர் நேர்காணல் உங்களை இறைவன் போல் உங்களால் தான் ஈழத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு இவர். அப்படி அவர்கள் சொன்னால் அது தவறு, அவர்கள் தங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதாக அர்த்தம். எல்லாமே என் தலையில் சுமத்தி அவர்கள் மட்டுமே அப்படி ஒதுங்கி கொண்டால் இந்த காரியம் வெற்றி பெறாது. எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டியது தமிழீழ விடுதலைக்காக. அது எல்லாருடைய சக்தியும் பயன்படுத்தும் பொழுது தான் இருக்குமே தவிர என் ஒருவனால் மட்டும் என் திறமையினால் மட்டும் பெறக்கூடிய காரியம் அல்ல என்று பதிலளித்தார். அப்போ எவ்வளவு ஒரு உண்மையானதும் தன்னடக்கமானதும், அப்படி எல்லாரையும் அரவணைச்சார். யாரையும் இப்போ அவருக்கு இந்த பழி வாங்கிறது போகிறது வர்றதெல்லாம் எண்ணம் இல்லை. அந்த மாதிரி இவர்களை சில பேர் படுகொலை பண்ணாங்க, அதுக்கு பதில் நடவடிக்கை சிலதை எடுத்தாங்களே தவிர பின்னாடி அதெல்லாம் ஓஞ்சி போன பிறகு யாரையும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நான் அவர் உயிரோடு இருந்தபோது ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து கேட்டாங்க, ஒரு மலரே தான் போட்டாங்க. அதாவது அது 50 வயசுக்குள்ளே இன்னும் வயசு, அந்த 50 வயதுக்குள்ளேயே ஒரு தேசத்தின் தந்தையானது நம்முடைய பிரபாகரனாக தான் இருப்பார் ஏற்று சொன்னேன். அதுக்கு காரணம் வெறுமனே அதிகாரம் மட்டுமல்ல, அந்த பண்பு, அந்த பக்குவம் அவருக்கு வந்துவிட்டது. அப்படி தான் இருந்தார் அவர். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நம்முடைய கார்ட்டூனிஸ்ட் பாலா ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. கேள்வி 2 கேள்வி ஐயா. ஒன்று, நீங்கள் ஏற்கனவே இடதுசாரியாக தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க. கொஞ்சம் திராவிட ஆதரவு அந்த பின்புலத்தில் தான் உங்களுடைய ஆரம்பகால அரசியலும் இருந்திருக்கு. எந்த புள்ளியில் நீங்கள் திராவிடம் நமக்கு தீது அப்படிங்கிறத உணர்ந்தீங்க, அதிலேருந்து விலகுனீங்க? அதுக்கு அந்த ஞானோதயம் எப்படி வந்தது, அதுக்கான காரணம் ஒன்று. அப்புறம் உங்கள் கூட எப்போவுமே உங்களுடைய நண்பர் ஐயா வெங்கட்ராமன் ஐயா அவர்களை எல்லா நிகழ்வுகளிலும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்கள் இருவருடைய அந்த நட்பு எப்படியாப்பட்டது, எப்படி ஆரம்பித்தது, இருவரும் எப்படி சந்திச்சுக்கிட்டீங்க, எந்த புள்ளியில் இருவரும் ஒன்றிணைந்து இயங்க ஆரம்பிச்சிங்க, இந்த தொடர்கிற இந்த நட்பு குறித்தான உங்களுடைய பார்வை. திராவிடம் தீது என்று நீங்கள் எப்போ உணர்ந்தீங்கிறது முதல் கேள்வி ஐயா. 2வது கேள்வி அடுத்து நான் எடுத்து கொடுக்குறேன். நல்லது. இப்போ அந்த திராவிடம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் என்னுடைய தொடக்க கால அரசியல் வாழ்க்கை 5வது 6வது படிக்கும்போது தொடங்கிருச்சுன்னு வச்சுங்களேன். நாவலர் நெடுஞ்செழியன் கூட்டம் செங்கிப்பட்டியில், எங்கள் ஊர் பக்கத்தூர் செங்கிப்பட்டி, அங்கே நடந்த கூட்டத்தை கேட்க போனால் எங்கள் மாமா அழைச்சிட்டு போயிருந்தார். கிள்ளுக்கோட்டையில் அதுக்கப்புறம் கிள்ளுக்கோட்டை அடுத்து 8வது படிக்கும்போது கிள்ளுக்கோட்டை, இது 5வது படிக்கும்போது செங்கிப்பட்டியில் நாவலர் நெடுஞ்செழியன் கூட்டம். இப்போ எங்கள் கோபால்னு எங்கள் மாமா இப்போ இருக்கார், அவர் தலைமையாக சேர்ந்து ஓய்வு பெற்றவர், அவர் அழைச்சிட்டு போனார். அதுலேருந்து திமுக பற்றி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்தி எதிர்ப்பு, அவங்க இப்போ தமிழ் தான் திராவிடம்னு பேர் வச்சுருந்தாலும் தமிழ் சங்ககால சங்கத்தமிழ் அது தான் சொல்லுவாங்க. இந்த ஈவேரா மாதிரி தமிழை திட்டுறதெல்லாம் கிடையாது அண்ணாவெல்லாம். நல்ல அப்புறம் அந்த இதழ் மாலை மணி படிப்பேன். அப்புறம் அண்ணாவுடைய காஞ்சி இதழ் வார இதழ் தொடர்ந்து படிப்பேன். மாலை மணி வார இதழ் தொடர்ந்து படிப்பேன். படிக்கும்போது திருக்காட்டுப்பள்ளிலாம் படிக்கும்போது மாலை மணி பத்திரிக்கையவே அட்டையாக போட்டுட்டு போவேன். ஐயர் பள்ளிக்கூடாது. வாத்தியார்கள் பார்த்துட்டு அப்படியே இந்த 3 பேரும் சிரிக்கிற ஒரு படம் இருக்குது, சிரியுங்கள் காக்கிற சேகாதிபத்தியம் வீழ்க என்று சிரியுங்கள்னு ஒரு படம் போட்டிருக்கும் மாலை மணியில். அதில் அண்ணா படம், நாவலர் நெடுஞ்செழியன் படம், கருணாநிதி படமும் இருக்கும், 3 படம் இருக்கும். அந்த படம் வாத்தியார் பார்த்துட்டு அப்படி முறைச்சிப்பார். அதுக்கு மேலே ஒன்று சொல்லப்பட்டார், அது ஒரு ஜனநாயகமும் உண்டுன்னு வச்சுங்களேன். சர் சிவசாமையர் உயர்நிலைப்பள்ளி ஒரு ரொம்ப வெறுக்கவும் மாட்டாங்க அது மாதிரி. ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்போலேருந்தே திமுக அப்படி தொடர்ந்து இருந்தோம். எங்கள் ஊரில் ஆச்சாம்பட்டியில் 67 நாங்கள் என்னுடைய முதல் முயற்சி கூட திமுக ஆதரவாளர் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு அமைப்பாக இல்லை. நான் முயற்சி பண்ணி தான் பியூசி படிச்சுட்ருக்கேன். அப்போ கிளை தொடங்குகிறோம், திமுக கிளையே தொடங்குகிறோம் எங்கள் ஊரில் ஆச்சாம்பட்டியில். அது மாதிரி எல்லாம் இருந்தோம். அப்புறம் அது வியட்நாம் புரட்சி
வந்து ஒரு பெரிய சிந்திக்க வச்சது. அது இருந்துக்கிட்டே நான் உலகத்தமிழ் கழகத்தில் சேர்ந்துட்டேன். ஏன்னா நாங்கள் படிக்கும்போதே தென்மொழி வந்து அரசு நூலகத்துக்கு வரும். திருக்காட்டுப்பள்ளி கிளை நூலகத்துக்கு தென்மொழி பெருஞ்சித்திரனார் ஆசிரியர் தேவனைய பாவனர் அதில் எழுதுவார், தொடர்ந்து எழுதுவார், ஆய்வு கட்டுரைலாம் எழுதுவார். அது படிக்கும்போது தமிழ் இன உணர்வு, தனித்தமிழ் தேவை என்ற உணர்வு அப்பொழுதே வந்துருச்சு. திமுகவில் இருக்கும்போதே இது வந்துருச்சு. அப்புறம் இந்த உலகத்தமிழ் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1968 திருச்சி தேவர் மன்றத்தில் நடந்த ஒரு மாநாடு, 2 நாள் மாநாடு. அதில் நான் கலந்துக்கிட்டேன், பார்வையாளராக கலந்துக்கிட்டேன். அங்கே போனவங்க எல்லாம் சொல்லி நம்ம நண்பர்கள்லாம் மாணவர் அரங்கத்தில் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பும் கொடுத்தாங்க. அப்படியே உலகத்தமிழ் கழகத்தை உடனே திருக்காட்டுப்பள்ளி திமுக வந்துக்கிட்டே திருக்காட்டுப்பள்ளி உலகத்தமிழ் தொடங்கணும். தனித்தமிழ், போக்குவரத்து, பெருஞ்சித்தனெல்லாம் சந்தித்து பேசுகிறது, அந்த மாதிரி இப்படி வந்ததே இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு ஒரு இதாகணுங்கிற உணர்வு, தமிழ்நாடு விடுதலை அடையணுங்கிற உணர்வுலாம் இப்போ வந்தது. அப்படி இருக்கும்போது வியட்நாம் விடுதலை போர் எங்களுக்கு பெரிய வழிகாட்டி. அது கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நடத்துகிறாங்க. அதை பற்றி படிக்க ஆரம்பித்து போய் வந்து அது முதல்ல ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து நம்ம கற்றுக்கிட்டு அப்படி வரணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டு போராட்டம் நடத்தணும், அப்படி இப்படின்னு போய் கற்றுக்க போனது தான். ஆனால் அங்கே உண்மையிலேயே ஐக்கியமாயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் சிபிஎம்மில் சேர்த்து ஐக்கியமாகி போராட்டங்கள், அதில் சிறைச்சாலை, அடிக்கடி போக்குவரத்து, அது மாதிரி போச்சு. 15 வருஷம் வரலாம் அதிலே இருந்துட்டேன். 70லேருந்து 15 வருஷம் இருந்துட்டேன்னு வச்சுங்களேன். 72லேருந்து கிட்டத்தட்ட 73லேருந்து முழு நேர செயல்பாட்டாளராக அதில் இருந்தேன். அப்படி வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்தால் எனக்கு உலகத்தமிழ் கழக உணர்வு ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த தமிழ் தேசியங்கிறது வந்து அந்த அடிமனசில் எந்திக்கிட்டே தானே இருக்குது எப்பவும். அதுதான் சரியானது. இந்தியா ஒரு தேசம் அல்ல அப்படிங்கிற. அப்புறம் படிக்கிறது போகிறது, லெனின் படித்தாலும் அது வரும், நல்லா படித்தா தெரியும். இந்தியா ஒரு தேசம் அல்ல, அதை பொருத்தி பார்த்தா தெரியும். அப்படின்னு வந்த போது நம்ம தமிழ்நாட்டுக்கு அது மாதிரி ஒரு இது வரணும், ஒரு தமிழ் இன விடுதலை வரணும் அப்படிங்கிற கருத்து வந்து இப்படி இருந்துக்கிட்டு இருந்தது. அதில் போய் கம்யூனிஸ்ட் சேர்ந்த பிறகு அது மங்கி போயிடுச்சு. அது மங்கின்னா அது அவங்க அனைத்து இந்திய கட்சி, அதில் போய் சேர்ந்து நம்ம எதை போய் என்னட்ட கற்றுக்கிறது, அது போனது தவறுது அது மாதிரி போச்சு. அப்போ அதுலேருந்து வெளியில் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து இந்த தமிழ் தேசியத்தை நேரடியாக நம்ம முன்வைக்கணும்னு சொல்லி அப்புறம் அதுவும் முதல்ல நம்ம எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து விலகி வந்ததுனால அது என்ன ஆகுனாக்க அப்படியே அதே தான் சிந்திக்கணும். லெனின் சொல்லியிருக்காரா, மார்க்ஸ் சொல்லியிருக்காரான்னு கேட்பாங்க நம்ம ஆள்கள். தெரியுங்களா, இதை சொல்கிறியே, இதை மார்க்சியம் ஏற்றுக்குமா, இதை லெனினியம் ஏற்றுக்குமான்னு அதை போட்டு அங்கே அந்த வார்ப்பில் போட்டு அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கக்கூடிய இது இருக்கும் அந்த செட்டுகளுக்கு. அது மாதிரி இருந்தது. அப்புறம் தான் அதெல்லாம் விட்டுட்டு அதை கொஞ்சம் உள்கட்சிக்குள்ளே வாதங்கள் பண்ணி தான் தமிழ் தேசியத்தை எடுத்துட்டோம். ஒரு 88-89 வாக்கில் எடுத்து தமிழ் தேசியத்தை எடுத்துட்டு 90 அதுக்கு மாநாடு நடத்தி தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு, பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை தமிழர்களுக்கு தமிழினத்துக்கு வேண்டும், இதுதான் தீர்மான தலைப்பு. தான் இந்த இதில் தான் நடத்தினோம். பெரியார் இடலில் நடத்தினோம், வாடகை கொடுத்து தான் நடத்தினோம். இல்லை, திராவிடம் தீது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு எப்போ வந்துச்சு? நல்ல கேள்வி தான், அது ஞாபகம் விட்டுறீங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த முதல்ல ஈவேராமையில் எனக்கெல்லாம் இது கிடையாது. ஏன்னா 65 மொழி போரில் அவர் போலீஸ் கையில் துப்பாக்கி எதுக்கு இருக்குது, ஊப்பறிக்கவான்னு கேட்ட ஆள். நாங்கள்லாம் போராடி செத்துக்கிட்டு இருக்காங்க, 400 பேர் செத்துருக்காங்க சுட்டுக்கொள்ளன்னு சொன்னாள். எங்கே வருதுன்னு அதெல்லாம் தினத்தந்தி அப்படியே போட்டுருவாங்க. தினத்தந்தி ஆதித்தனார் முழுக்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்து தூண்டினவர். அவர் கார்ட்டூன் போட்டார்னா இந்தின்னு போட மாட்டார், இந்திய அரக்கின்னு தான் போடுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. தொப்பையோட ஒரு அம்மா இருக்கும், இந்திய அரக்கி. இவங்க மாணவர்களுக்கெல்லாம் அந்த இந்திய அரக்கின்னு தான் சொல்லி சேர்த்து தான் சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் ஆதித்தனாருடைய கைவண்ணம். நாம் தமிழர் தலைவர், கட்சி தலைவருடைய ஆதித்தனார் அப்படி தான் பண்ணுவார், ஊக்கப்படுத்தினார் அந்த காலத்தில். ஆமாம், தினத்தந்தியில் வரும். அது ஒரு மாஸ் மீடியாவில் அப்படி வருந்தான் பார்த்துங்களேன். அதனால் ஈவேரா அறிக்கையை அப்படி போடுவார், வேடனே போட்டுருவார். அவர் தமிழுக்கு எதிராக பேசுகிறது எல்லாம் வரும் அதில். அதனால் இவர் பேரில் எங்களுக்கு அவ்வளோ எரிச்சல். அந்த அப்போல்லாம் ரொம்ப மோசமாக திட்டி கிடப்போம் ஈவேராவெல்லாம். அதனால் அந்த பக்கமே வாடையே அடிக்காது. எப்போ வருதுன்னா இது வந்து சகவாச தோஷம்னு சொல்லுவான் பாருங்கள். செவ்வாய் தோஷம் சனி தோஷத்தை விட மோசமானது சகவாச தோஷம். இது எப்போ வருதுன்னா எனக்கெல்லாம் பின்னாடி 90களில் எல்லாம் சேர்ந்து இந்த தன்னுரிமை மாநாடு நடத்தின சிவவீரபாண்டியன் நம்ம நண்பர்கள், போக்குவரத்து இன்னும் எல்லோரும், நம்ம தோழர் இன்குலாப்பு, அறிவுமதி, எல்லாம் பல தரப்பு. அவங்களாம் மார்க்சியத்தில் தான் உள்ளவங்க. இன்குலாப்பெல்லாம் சுபவி வந்து கருணாநிதி மேலே எதிர்ப்பாக பேசுவார், திமுகவை அனுப்புவார்.
ஈவேரா பற்றி அப்படி ரொம்ப ரொம்ப மறக்க மாட்டார். திராவிடத்தையும் ஏற்காம தான் இருந்தார். அப்புறம் அப்படி பேசி ஈழப் போராட்டத்தில் இன்னும் என்னாச்சுனாக்க, காலையில் நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னார், குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், சீமான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஈழ விடுதலை ஆதரவு போராட்டங்களை நடத்துகிற அது தடை பண்ணுவாங்க. அவ்வளோ போராட்டம். அதுவும் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு ரொம்ப கொடுமைகள் மீறித்தான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது, அதாவது நம்ம குளத்தூர் மணி எல்லாம் ஒன்றா அவங்களும் சிறைக்கு அஞ்சாதவர்கள். குளத்தூர் மணியாக இருக்கட்டும், நம்ம கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும், அப்படி சிறைக்கு போகக்கூடியவங்க எல்லாம் ஒன்றா களப்போராட்டம் நடக்கும்போது, அப்போ ஈவேரா பற்றி அந்த பழைய கோவத்தில் அவங்கெல்லாம் போய் சாஃப்ட்னஸ் வந்துருச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அவர் இப்படி சொல்லுவார், இவர் சொல்லியிருக்காரு போயிருக்காருன்னொன்னே அவரை ஏற்றுக்கிட்டு நானும் பேசக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன். ஈவேராவை ஏற்றுக்கிட்டு பேசக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன். அதில் எந்த அளவுக்கு ரொம்ப தவறாக போகிறதுனாக்க, இந்த பழக்க வழக்கத்தில் அவர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிறனால தமிழ் தேசியத்தின் தந்தை என்றே சொல்லலாம்னு சொல்லிட்டு, அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். நான் அது எங்கே வச்சியா? நாக்க அறுத்துக்க முடியல. ஒன்றும் இல்லை. எங்கே வச்சு ஐயா சொன்னீங்க? ஒரு நூலில் எழுதிட்டேன். சரி. அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்க. அது மாதிரி அந்த 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 கூட்டு சேர்க்கையில் அப்படி ஒரு தவறு, அது தவறாக நடந்து போச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அதுலேருந்து தான் மாறி நம்ம சரியாக துல்லியமாக வந்துகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இன்னொரு துணை கேள்வி. நான் கீவே ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பு, கீவே தோழர் கி வெங்கட்ராமன் அவர்களோட ஏற்பட்ட தொடர்பு என்பது, நாங்கள் சிபிஎம்மில் இருக்கும்போது அவருக்கு இயல்பாக ஒரு இடதுசாரி மனப்பான்மை. அவர் படிக்கும்போது சர்போஜி காலேஜில் தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருக்காரு. நான் அப்போ மாநில செயலாளராக எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சிபிஎம்முடைய மாநில இது அனைத்து இந்திய அமைப்பு தான், அது மாணவர் சங்க அமைப்பு. அது அதில் மாநில செயலாளராக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்படி இதில் வெங்கட்ராமன் சர்போஜி காலேஜில் நம்ம தோழர்கள் பையங்க படித்தாங்க. எஸ்எஃப்ஐ பையங்க ஒரு 4-5 பேர் படித்தாங்க. அவங்களோட தொடர்பு போக வர இருப்பேன். அவங்களோட பேச புழங்க இருக்கும்போது வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார், வித்தியாசமாக பேசுகிறாரு, நமக்கெல்லாம் ஆதரவான ஒரு கருத்து, ரேடிக்கலாக பேசுகிறார் போகிறாரு. நான் அவரை போய் தேடி பார்த்து பிடிச்சி அவங்க வீட்டில் கண்டுபிடிச்சி பேசி அப்படி ஒருத்தர் கலந்து பேசி இதெல்லாம் என்ன 73 74 அப்படி இருக்கோம், அல்லது இப்படி வருஷம் ஞாபகம் இல்லது. அந்த மாதிரி அப்போ ஏற்பட்ட தொடர்பு, நட்பு. அப்புறம் ஒன்றாக இருந்து செயல்படுறது சிபிஎம்மில் நல்லா எல்லோரும். நானும் முழு நேரமாக ஆகிட்டேன். அவரும் படித்து முடிச்சுட்டு செகண்ட் கிளாஸ்லேயே இதை பாஸ் பண்ணார், பிஎஸ்சி. மேல் படிப்புக்கும் போல் வேலைக்கு போகிறோன்னா அவருக்கு வங்கியில் வேலை நிறையா கொடுப்பாங்க. அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் வங்கிகளில் பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க வேலைக்கு அவர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டார், நல்லா படிச்சுட்டார். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கலாம். எஸ்எஃப்ஐ நாங்கள்லாம் இருந்ததுனால செகண்ட் கிளாஸுக்கு போயிட்டார். அதனால் கூட்டு சவகாசம் சரியில்லை. ஆமாம். முழு நேரமாக நான் புரட்சிக்கு தான், மார்க்சிய லெனினியை வழிபட்ட வர்க்க புரட்சி கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு என்று ஒப்படைச்சிட்டு வந்துட்டார். அந்த தான் முழு நேரமாக வீட்டை விட்டும் வந்துட்டார். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, நான் அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க அம்மா பேசுவாங்க, முற்போக்காக தான் இருப்பாங்க. இருந்தாலும் பிள்ளை இப்படி விட்டுட்டு போகிறது சரியாக விருப்பப்படுறாங்கல்ல, நீயே அழைச்சிட்டு போயிரு அப்படி கோபத்தில். ஒரு தடவை சொன்னேன், அம்மா ராமனை விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போகலன்னா ராமனுக்கு இந்த புகழ் வந்திருக்காதும்மா, அது மாதிரி நான் உங்கள் பிள்ளைய அழைச்சிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. விளையாட்டாக சொன்ன ஞாபகம் இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் வயசு அவர் என்னோட இளையவர். ரொம்ப இளையவர் இல்லை? சரி. ஆமாம், 7-8 வயசு இளையவராக இருக்கும். 7-8 வயசு இளையவராங்க. சரிங்க தோழர். நம்ம அந்த இதுலேருந்து நாங்கள் ஒன்றா இருந்து ஒரே கருத்தாக இருக்கிறதுனாலையும், தனிப்பட்ட முறையில் பதவி ஆசை, அந்த ஆசை இந்த ஆசைன்னு அவருக்கும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அதனால் இந்த லட்சியம்தான். அதில் தான் கருத்து வேறுபாடு யாரோடும் வருதே தவிர, பதவி போட்டி அது இது இந்த மாதிரி விஷயங்களில் ஒன்றும் நமக்கு அவருக்கு ஆற்றிய முரண்பாடு இல்லை. அப்போ நாங்கள் ஒன்றா சேர்ந்து இது ஒரு புரட்சி கட்சியாக இல்லை சிபிஎம்ங்கிறத விவாதிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி பல பேர்கிட்ட நாங்கள் உள்ளே பேசி சிபிஎம்மில் தனியாக செல்வோம், அவங்கவுங்க எல்லாம் பேசி. அப்புறம் நாங்கள் தான் ராஜேந்திர உங்கள் இருவருக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதே இல்லையா? இல்லை, ஒரு பிரச்சனையில் கருத்து முரண்பாடு நல்லா விவாதிச்சுக்குவோம், காரசாரமாக விவாதிச்சுக்குவோம், காயம்படாது. அதனால்
கருத்து ஒரு நிலைப்பாட்டில் மாறுபட்ட அணுகுமுறை பேசிக்க வேண்டியது தான், விவாதிக்க வேண்டியது, ஒளிச்சு மறைச்சி பேசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது பேசிக்கலாம். நம்ம அமைப்புலேயே விவாத சுதந்திரம் உண்டு, அது பேசிக்கலாம். தனியாகவும் பேசிக்கலாம், கமிட்டிலையும் பேசிக்கலாம். அது மாதிரி அதில் பொதுவாக பெரிய அளவுக்கு கருத்து முரண்பாடு வந்ததில்லை. சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்ததெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. அப்படிலாம் இருந்ததில்லை. அது ஒரு வித்தியாசமான தோழமை தான். தோழமை என்பது சொல்லிட்டு பார்த்துட்டா சொல்லுங்க. இல்லை, நேராகிட்டு கிடக்கு. நம்ம சங்க இலக்கியத்திலே இருக்குது. தோழமை என்பது ரொம்ப உயர்ந்த உறவு. அது பாரியை கொண்டு விடுறானுங்க போரில். பாரி மன்னரை 2 பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு இருங்கோவேல்கிட்ட கபிலர் பாரியின் நண்பர் போகிறார். அவர் அறிமுகப்படுத்தும் போது, இந்த பிள்ளை 2 பிள்ளைகளை அறிமுகப்படுத்தும் போது, இவர் யார் என்குவை ஆயின், இவரே ஊருடன் இரவலர் கழித்து தேருடன் முல்லைக்கு ஈந்த படுமணியான கோமான் பாரியின் மகளிர். நான் யார்? தந்தை தோழன். இவங்க தந்தை தோழன். எப்போ சொல்ல தோழமை எப்படி இருக்கு பாருங்க. அதான் அதாவது பாரிக்கு கபிலர் தோழன். இந்த தமிழ் சொல் அருமையானது, இந்த தோழமை உறவு. அதுபோல் நிறைய பழமொழியிலே உயிர் காப்பான் தோழன்னே ஒன்று இருக்குல்ல. அந்த தோழமை உறவுகளோடு அது உண்மையான அர்த்தத்தோடு நம்ம பேசும்போது கருத்து முரண்பாடு வந்தாலும் இணங்கிக்கலாம். அது நிரந்தர பிணக்காகவும் பகையாகவும் அதுவும் நம்ம கோஷ்டி சேர்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ணிக்கிறது இல்லை. அதனால் இப்போ ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடு எப்போது வந்துச்சுன்னா அது பூசலாக ஒரு உள்பகையாக மாறுறதில்லை. அதனால் இணங்கி போயிடுறதா. சரிதான், ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அடுத்தது ஐயா ஏகலைவன் ஐயா, ஒரு கேள்வி. ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக குமுதத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்தீங்க. ஈழ இன விடுதலைக்கு இந்தியாவை எப்போதும் நம்பக்கூடாது அப்படின்றது ஒரு அழுத்தமான உங்களுடைய அந்த கருத்து பதிவு. இதை தாண்டி வேற ஒரு வழியை பார்க்கணும், விடுதலை தேடக்கூடிய மக்கள் வேற ஒரு வழியை வேறு நாடுகள் மூலமாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த 15 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்த தேசத்தில் இப்படியான ஒரு மாற்று வழி ஏற்பட்டு இருக்குதா இல்லையான்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னீங்க? இந்தியாவை தவிர்த்து விட்டு ஈழத்துக்கான விடுதலைன்னா எப்படி சாத்தியம்? அதான் என்னுடைய கேள்வி. இப்போ தவிர்க்கிறது நம்ம தவிர்க்கிறது இல்லை தம்பி. நம்ம இந்தியா நம்மளை தவிர்க்குது, அவர்களை நம்ம தவிர்க்கலை. இந்தியா நம்மளை தவிர்த்துரும். அவங்கள இணங்க வைக்க முடியாது. ஏனென்றால் இந்த இன அரசியலை நான் அந்த வயசுலேயே புரிந்து கொண்டதுனால அவர்கள் தமிழர்களை பகை இனமாக தான் பார்ப்பாங்க. பழைய காலத்திலேருந்தே சரி. அவங்க ஒரு ஆரிய கலாச்சாரம், இந்தி கலாச்சாரம், ஒரு அவங்களுக்கு கீழ்ப்படிதல், சான்ஸ்கிரிட்டைசேஷனுக்கு உட்படணும், அவங்க இந்திக்கு உட்படணும். அப்படிப்பட்ட அவங்க தான் வடநாட்டு, அவங்க கையில் தான் ஆட்சி, இந்திய அரசு இருக்கிறது அவங்க கையில் தான். அதோடு இணங்கி போய் அதுக்கு சர்வ் பண்ணுறவர் தான் மோடி. அதனால் அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்கள் நம்மை சமமாக பார்க்க மாட்டாங்க. சம நீதி தமிழர்களுக்கு வழங்க மாட்டாங்க, எந்த காலத்துலையும் வழங்க மாட்டாங்க. எதுவே ஈழத்துக்கும் அவங்க வழங்க மாட்டாங்க என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அது நடந்திருக்குன்னு வச்சுங்க. வேறு வகையில்னா வேறு யார் இப்போ ஈழத்துக்கு அன்றைக்கி ஆதரவு ஒரு நாடு தெரிவித்தால் அந்த நாட்டுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். அப்படி ஒன்றும் நமக்கு வரல. இந்தியா கோச்சிங் மேலாம் ஒதுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈழத்தை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டு நிலைமை வேறு, ஈழத்தை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் இல்லை. அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுனாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் எந்த நாடும் ஒரு பெரிய இந்தியா மார்க்கெட்டை பகைச்சிக்கிட்டு ஒரு 35 லட்சம் மக்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு எவனும் மனிதநேய அடிப்படையிலையோ ஜனநாயக அடிப்படையிலையோ உலகம் எங்கேயும் கிடையாது. நமக்கும் பெரிய மக்கள் தொகையும் மார்க்கெட் இருந்தால் வந்திருப்பாங்களே தவிர அந்த அளவுக்கு இல்லை ஈழத்தில். நம்ம தான் இந்தியாவுக்கு கீழே கிடக்கிறோம், அவனுக்கு இந்தியாவுக்கு கீழே ஒரு மார்க்கெட்டாக இருக்கிறோம். நம்ம தமிழர்களுக்கு 8 கோடி பேர் இருந்தாலும் ஒன்றும் நமக்கு சொந்த நிலைப்பாட்டுக்கு ஒன்றும் வழியே கிடையாது. எனவே நம்மை கருதி வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. இந்தியாவும் எவனும் வந்தாலும் விடாது அங்கே என்ற முறையில் தான். அந்த மாதிரி நிலையில் வேறு யாரும் வந்தாலும் ஒரு உதவியாக இருக்குது. இந்தியாவை நம்பி பயனில்லைன்னு நான் சொன்னேன். அது நடந்து தான் இருக்குது. இன்னும் மாற்றம் இல்லை அதில். ஆமாம், மாற்றம் இல்லை, இப்போவும் மாற்றம் இல்லை. சரிங்க, இப்போவும் மாற்றம் இல்லை. நான் தான் இப்போ சொன்னேன், ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷம் படி குடியுரிமை திருத்த சட்டம் போட்டாங்களே,
ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மதம் பெரும்பான்மையாக உள்ள அரசு மதத்தை கொண்ட நாடுகளிலிருந்து, பக்கத்து நாடுகளிலிருந்து பாதிக்கப்பட்ட இந்துக்கள் வந்தால் இந்தியாவில் குடியுரிமை உண்டுன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு, பங்களாதேஷுக்கெல்லாம் கொடுத்தவன் ஏன் இலங்கையை வந்து வர்ற தமிழனுக்கு கொடுக்கல? தமிழன் பகையாளி, சிங்களன் அவனுக்கு பங்காளி. இவ்வளோதான். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அண்ணன் நன்றி. அடுத்தது கூட இங்கே கொடுப்பேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி தம்பி, நன்றி. எனது பெயர் முருகேசன். என்னுடைய கேள்வி ஐயா, இந்த வாக்கு அரசியல் குறித்து தான். அதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். இப்போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதை, எண்ணிக்கையே தர்மமாகி போன குருட்சேத்திரத்தில் வெற்றிகள் எல்லாம் கௌரவர்களுக்கே போய் சேர்கின்றன. இப்போ இந்த கூட்டணி அரசியல், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த சந்தர்ப்பவாதத்தை பற்றி ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி தம்பி. இது என்ன புதுசு இல்லை இதெல்லாம். ஆமாம், இந்த மாதிரி கொள்கையற்ற கூட்டணிகள் சேர்வதும் பங்கு போட்டுக்குவதும் ஒன்றும் புதிதே இல்லை. இப்போ நீங்கள் திமுகவே எடுத்துட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தான் அது வளர்ந்தது. திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு வந்தது. 69லேருந்து காங்கிரஸோட இணக்கம், 71 தேர்தல் கூட்டணியே வச்சார் கருணாநிதி. பாஜகவை கடுமையாக எதிர்த்து ஆய்வுன்ட்டு கிடந்தாங்க. 99லேருந்து பாஜகவோட கூட்டணி அரசு, அமைச்சரவை, முரசொலி மாறெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க. அதனால் யாரோடும் இருப்பாங்க. அது மாதிரி தான் பதவி பங்கிட்டுக்கிறது. இப்போ இனம், மக்கள் நலன், மொழி, இன, தாயக பாதுகாப்புங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ட இன பகைவர்களோடும் அவர்கள் கூட்டணி சேருவார்கள். அதனால் அவங்களுக்கு வந்து அதில் ஒன்றும் பெரிய இல்லை. நம்ம கொள்கை வச்சுருக்கவங்க, லட்சியம் வச்சுருக்கவங்களுக்கு தான் ஒரு கூட்டணி சேரணும்னாக்கா அதுக்கு ஒரு கொள்கை உடன்பாடு, ஒரு குறைந்தபட்ச உடன்பாடாவது இருக்கணும் என்றது தேவை. அவங்களுக்கு பதவியை பங்கிட்டு கொள்வது தான் வந்து வர்றவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதுதான் நிரூபணம் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. ஐயா, நம்ம வந்து தமிழ் தேசிய அரசியல், குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுச்சி பெற்று வருகிற போதெல்லாம் அவரை வீழ்த்துவதற்கு திராவிடம் வந்து முயற்சி செய்து வெவ்வேறு ரூபத்தில். அப்படி தான் வந்து நடிகர் கமலஹாசன் வந்து குறுக்கிட்டார் வந்து ஒரு தேர்தலில். இப்போ அடுத்து 2026 தமிழ் தேசியம் வீறு கொண்டு எழுந்துவிடும் என்பதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறதுக்காக அடுத்து ஒரு நடிகரை வந்து களத்தில் இறக்கியிருக்கு, நடிகர் விஜயை களத்தில் இறக்கியிருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது குறித்த உங்களுடைய பார்வை என்னையா? இது எல்லாமே சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் மேலும் சுறுசுறுப்படைய வைத்திருக்கின்றன. இதெல்லாம் எதிர்விட அப்படி தானே இருக்குங்க. அவரு கற்பனையாக சொல்லலை, சுறுசுறுப்படைய வச்சுருக்கு. வேலையை வந்து அதிகமாக வாங்கியிருக்கு. நல்லா தமிழ்நாடு பூரா போயிட்டுருக்கு. அங்கங்கே கூட்டம், தினந்தோறும் ஒரு செய்தியாளர் சந்திப்புங்கிறது அதுதான் அவங்களுக்கு பொதுக்கூட்டம். ஆமாம், மற்ற ஆட்கள்லாம் பல்லாயிரக்கணக்காக செலவு பண்ணி பொதுக்கூட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும். இது லட்சக்கணக்கான பேருக்கு போகிறதுக்கு ஆனால் அங்கங்கே பத்திரிகையாளரே பிடிச்சிட்றாங்க, மீடியா கேள்வி பதிலே பிடிச்சி போகுது. இப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் தொய்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு சீமான மேலும் சுறுசுறுப்படைய வைப்பதற்கு இதெல்லாம் பயன்பட்டுருக்கு. அதனால் ஏன் அதில் பீதி அடையணும்? அது சரிதான். ஆனால் ஒரு நடிகர் அப்படிங்கிறத மட்டுமே முன் வச்சு எந்த கருத்தியல், கொள்கை, கோட்பாடு இவை எதுவும் இல்லாமல் இளைய தலைமுறை பிள்ளைகளை பிழையாக வழிநடத்துவதாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு குறித்து அது யார்? அவர் இப்போ இவர் தானே சொல்லுங்க, விஜய். ஆமாம், இது விஜய் மட்டும் இல்லையே, அதுக்கு முன்னாடி பல நடிகர் கட்சி தொடங்கிக்கிறாங்கல்ல. இது தமிழ் இனத்தினுடைய குறைபாடு, தமிழ் இனத்தின் உளவியல் ஊனம். நடிகர்கள் எல்லாம் கட்சி தொடங்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம். ரசிகர்களை வைத்திருந்தாலே போதும், கட்சிக்கு தலைவராகிடலாம். இதனுடைய பொருள் என்ன? கட்சியில் இருப்பவர்களெல்லாம் ரசிகர்களாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். திமுக வளர்ந்ததுக்கெல்லாம் கொள்கை, போக்குவரத்து நம்ம நினைக்கிறோம். இல்லை, பேச்சு ரசனையில் தான் வளர்ந்துருக்காங்க தெரியுது நம்ம ஆட்கள்லாம். அப்போ ஒரு வெறும் ரசிகர் கும்பல், ஒரு மொழி இனத்துக்கும் ரசிகர்களாக இருப்பார்கள், தலைவர்களுடைய சில வித்தியாசமான பேச்சுகளுக்கும் ரசிகர்களாக இருப்பார்கள் என்று தரம் தாழ்ந்து கிடக்கின்ற நிலை தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து பிடிச்சு ஆட்டுது. இப்போ இதுபோல் இந்தியாவில் நடிகர்கள் இல்லையா, இவங்களை விட பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிறது மும்பையில் இருக்குது. ஹிந்தி ஃபிலிம் தான் தமிழ் படங்களை விட மார்க்கெட் அதிகம் உள்ளது. உலகளாவிய புகழ் வாய்ந்த நடிகர்கள் அங்கே தான் இருக்காங்க. அவர்கள்லாம் ஏன் கட்சி தொடங்க முடியலை? அவங்களில் ஒருத்தர் அமிதாப் பச்சன் கட்சியை உங்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியாது, கட்சி தொடங்கி அப்படியே நிறுத்திட்டார். கட்சி தொடங்கலை, காங்கிரஸுக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார்.
காங்கிரஸுக்கு. ராஜீவ்காந்தி நண்பர் அவர் வந்தார், அப்படியே பாதியிலே நின்றுட்டார். அப்படியே அவ்வளோதான். இப்போ எம்பி பதவியை ராஜினாமா பண்ணார். அதுபோல் இப்போது பல பேர் இப்போ இந்த ஆந்திராவிலே ஒரு கட்சி தொடங்கி ஒருத்தர் வந்து முதல்ல அவர் கட்சியை காலி பண்ணிட்டு போயிட்டார். சில எம்எல்ஏக்களும் இருந்தாங்க. சிரஞ்சீவி எடுபடலை. இப்போ இந்த பவன் கல்யாணம் அவர் வச்சு அவரோட தம்பி. ஆமாம், அது எதோ வச்சுட்ருக்காரு, எவ்வளோ நாளைக்கு ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் என்டி ராமராவை கட்சி தொடங்கி வச்சுருந்தவரையே கடைசி காலத்தில் புறக்கணித்து மக்கள் அவர் வெந்து செத்தார், தனிமைப்பட்டு செத்தார். அவர் மருமகனே சந்திரபாபு நாயுடு தனியாக கட்சி வச்சுக்கிட்டு சீர்வளைஞ்சு போனார். வேறு எங்கேயுமே வந்து நடிகர்கள் கட்சி வைக்க முடியலை. தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வைக்கிறாங்க? அதாவது காளை மாட்டினுடைய முதுகை காகம் கொத்துகிறது என்றால் அந்த முதுகு புண்பட்டு இருக்கிறது என்று பொருள். நம்முடைய இனத்துள்ள குறைபாடு இது. இவர்களை தாக்கி பேசினா மட்டும் போதாது. நம்ம இனத்தை எப்படி ஒழுங்குபடுத்தணும், அவங்க உளவியலை எப்படி சரிப்படுத்தணும், பொறுப்புள்ளதாக. பொழுதுபோக்கு அரசியல் என்பது அரசியல் தான். வரி போடுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், இந்தியை திணிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், வாழ்க்கையை அவன் தீர்மானிக்கிறான். அது நடிகராக இருக்கணும், நல்லா இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம். அப்போ மேடை ரசிகர்களாக இருக்கிறது இல்லைன்னா திரைப்பட ரசிகராக இருக்கிறது, இதான் அரசியலா? மேடை பேச்சு ரசிகர்கள் அப்படியே திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறது. இந்த லெவலில் தமிழர்கள் இருந்து மாறணும். அதுதான் நான் காலையில் பேசும்போது சொன்னேன். பிரேம் நசீர் ஒரு நடிகர், இங்கே கூட சில படம் நடிச்சிருக்காரு தமிழ்நாட்டிலையும். இங்கே எம்ஜிஆர் இப்படியெல்லாம் பார்த்தோன்னா அவர் கட்சி அறிவிச்சிட்டார். மலையாளிகள் பூரா எதிர்த்தான், எல்லோரும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கடுமையாக எதிர்த்தாங்க. நான் தொடங்கலைன்னு அறிவிச்சிட்டார். அப்புறம் அவரே கேரளாவில் நல்ல பிரபல நடிகர்கள் இருக்காங்க. ஒரு வளர்ச்சியடைந்த தொழிற்சாலை அது, இந்த சினிமா தொழிற்சாலை தொழில் என்பது. அங்கே ஏன் அரசியல் வரல? அந்த மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நம்ம அதை ரசிக்கிறோம், அவனை தலைவனாக தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம். அதனால் ஒருத்தனாக யோசிக்கிறான், நடித்து கிடித்து முடித்து தட்டிச்சு சம்பாதிச்சு பணம் வைக்க இடம் இல்லை, மூடி மறைக்கவும் இடம் இல்லை, போடு அரசியலில் டிஜிபி சல்யூட் அடிக்கிட்ட வந்து நாம் நாளைக்கு போலீஸ் பாதுகாப்போடு போகலாம், இது வந்து பணம் இருந்தால் போதுமா என்ற அந்த ஆசை வருகிறது. எனவே முதலமைச்சர் ஆகணும், ஒரு கட்சி தொடங்கிறது. கமலஹாசன் ஒன்று கட்சி, யாரார் நம்ம சரத்குமார் ஒரு கட்சி, யாரார இப்போ ரஜினிகாந்துக்கு தான் கடைசியில் எச்சரிச்சுட்டாங்க, யாரோ தப்பிச்சிட்டார் ரஜினிகாந்த். கால் எடுத்து வச்சு தேதியெல்லாம் அறிவிச்சிட்டு அப்படியே பின் வாங்கிட்டார். இந்த மாதிரி கேவலம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இருக்கா? நம்ம தான் தன் திறனாய் பண்ணிக்கணும். செல்ஃப் கிரிட்டிசிசம் வேணும். நம்ம இனத்தினுடைய பலவீனம் என்ன? யாராச்சும் இருக்கட்டும், தமிழர்களை போகாதீங்கன்னு சொல்லுங்கள். முதல்ல சினிமாவை ரசிங்க, தொடருங்க. அவனையே தலைவனாக்குறது, அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுங்க அந்த படத்துக்கு. இந்த கேவலம் வேறு எங்கே தான் நாட்டிலங்க இருக்குது? நம்ம வைக்கி தலை குனியணும், தமிழன் தமிழச்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமா பாரிகாரன் நடிகனுடைய பேனர் இருந்தால் அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவானுங்க. அந்த ஆள் அந்த அஜித் பரவாயில்லைங்க, எனக்கு சங்கம் வேண்டான்னாரு. சங்கத்துக்கு கூட்டத்துக்கு போகிறதே இல்லை அவர். நீங்கள் சட்டம் பண்ணுறதே இல்லை, அவங்களா ரசிகர் பண்ண வச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு நடிகர் கூட துணிச்சல் இருக்கு பாருங்க. இவன் நம்ம ஆளுக, நம்ம தமிழ் பிள்ளைகள் அவ்வளோ மோசமாக விசில் அடித்தான் குஞ்சுகளாக இருக்குது. அதை மாற்றணும். நமக்கு வந்திருக்க நோய் நம்ம இனத்துக்கு, அதை மாற்ற வேண்டும் என்று தான் நம்ம சிந்திக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, நன்றி ஐயா. நீங்கள் தேர்தல் பாதையிலிருந்து தேர்தல் வேண்டான்ற பாதைக்கு வந்துட்டீங்க. ஆனால் உங்களோடவே தேர்தல் வேணான்ட்டு வந்த உங்கள் நெருங்கிய நண்பர் சுபவி போன்றவங்களாம் ஆட்சியாளர்களுக்கு இணக்கமாக போய் நீ சுகபோக வாழ்க்கை வாழறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் நம்மளும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எண்ணிருக்கீங்களே ஐயா? நல்ல வேலை தம்பி, அந்த எண்ணம் எள்ளளவும் எங்களுக்கெல்லாம் வரல. உண்மையிலே வரல. நல்ல வேலை நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் இருக்குது. அந்த மாதிரி சுபவி மாதிரி போய் அதிகாரத்தில் உள்ளவங்களை அண்டி வாழ்கிறத விட அது வேறு மாதிரி சொல்லக்கூடாது. அது அவர் வருத்தப்படுவார். அது அதில் நீங்கள் தான் அவரை ஒட்டி தின்ன வேஷன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? சரி சரி. வணக்கம் ஐயா, என் பேர் சாந்தினி. தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள வந்து இன வெறியர்களாகவும் மொழி வெறியர்களாகவும் இந்த திராவிட அரசு வந்து சித்தரிக்குது. நம்ம தமிழர்களுக்கே வந்து அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லையே.
விழிப்புணர்வு இல்லாமல் தானே இருக்காங்க, திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னையா, திராவிடத்தில் பயணிக்கிறவர்கள் எல்லாம் தமிழர்களாக இருக்காங்களே, அவர்களுக்கான விழிப்புணர்வு ஏன் ஏற்படவில்லை? இத்தனை ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை உங்களை போன்றவர்கள்? இப்போ தாங்க உண்டாது. நாங்கள் சொல்லிட்டு வர்றோம், முதல்ல சொல்லிட்டு தான் வர்றோம். ஆனால் அது பெருசாக பரவலாக மக்கள் மத்தியில் மக்கள் மயமாகலை. இப்போ செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் தம்பிகளும் மக்கள் மயமாக்கி இதை பரப்பியிருக்கீங்க. அது பெரிய ஒரு வளர்ச்சி, அதனுடைய ஒரு நல்ல வளர்முகத்தில் இருக்குது. நம்ம இது மாறிக்கிட்டு வருது, இப்போ பழைய நிலை இல்லை. அதனால் நம்ம வந்து மனம் விரக்தி அடைய வேண்டியதில்லை. இப்போ அவங்க இதை இனவெறின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இனவெறின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சொல்கிறத அவங்க இல்லை, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதான் அவங்க தான் அப்படி சித்தரிக்காங்க. நம்ம பேசுகிற தமிழர் அரசியலை அப்படி சித்தரிக்கிறாங்க. அவங்க தமிழின மறைப்பு அரசியலை, தமிழின சிதைப்பு அரசியலை நடத்திக்கிட்டு வர்றவங்க. அவங்க லட்சியம் அது. அதை தூக்கி தூளாக்கி தோலை உரிச்சு போட்டு நம்ம இன அடையாளத்தை நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு இனவெறியாக இருக்குன்னா நமக்கு சரியான சான்றிதழ் அது என்று மகிழ்ச்சி அடையணும். கண்டிப்பாக இனத்துரோகிகள் தமிழின துரோகிகள் நம்மை பார்த்து இன வெறியர்கள் என்று சொன்னால் நமக்கான எதிர்வகை சான்றிதழ் என்று நினைக்க வேண்டும். அதே சமயம் நம்ம இனவெறியாக யாரோடு இருக்க வேண்டாம். நம்ம யாரும் நமக்கு கீழே நினைக்கல. நம்ம யாரையும் ஆதிக்கம் செய்ய விரும்பலை. நம்ம யாரும் நம்மளை ஆதிக்கம் செய்யவும் நம்ம விட முடியாது என்ற சமநிலையில் தான் நாம் இருக்கிறோம். உங்களுக்கும் ஐயா சுபவீர பாண்டியனுக்கும் சுவாரஸ்யமான நடந்த நிகழ்வு எதுனா இருக்குதுங்களா ஐயா? ஆமாம், அந்த அந்த தொலைக்காட்சியில் நடந்த ஒரே மேடையில் நடந்த விவாதம் தான் பெரிய சுவாரஸ்யம். அதை தாண்டி நட்பு ரீதியாக உங்களுக்குள்ளே ஏதேனும் சுவாரஸ்யமாக ஏதாவது வந்திருக்கா ஐயா? சுவாரஸ்யமாக உண்மையில் நமக்கு அவர் அந்த திராவிடமாக தமிழ் தேசியமான்னு பேசுனது சத்தியம் தொலைக்காட்சியில் முதல் வாதம். அப்புறம் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பேசணும், சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் 2 தம்மையும் இந்த திராவிடம் தமிழ் தேசியத்தை பேசணும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் உண்மையான அன்பானவர், அதில் எனக்கு மாற்று கருத்தை இல்லை. அவர் இப்படி இப்போ பகை போல் ஆயிடுச்சு தவிர தனிப்பட்ட முறையில் பழக்க வழக்கத்துக்கு நல்ல இதாக தான் இருந்தார். உண்மையாக அன்பாக இருப்பார். அதிலெல்லாம் ஒன்றும். உங்களுடைய 75வது பிறந்தநாள் நிகழ்வு திருச்சியில் நடந்தபோது வாழ்த்து செய்தி உங்களுக்கு அனுப்பியிருந்தார். வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் கேள்விப்பட்டு அவர். அதனால் அப்படி ஒரு அன்பு உண்மையாக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உண்மையான அன்பு வைத்து அவங்க வீட்டுக்கு நான் போக வர, எங்கள் வீட்டுக்கு அவரும் போக வரப்போக அப்படி தான் ஒரு அந்த தோழமை நட்பு எல்லாம் இருந்தது. பண்பாகவும் இருப்பார். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பண்போடும் பழகுவார், பண்பாகவும் இருப்பார். இப்போ அவருடைய நட்பை துண்டிச்சுக்கிட்டதுக்கு அவருடைய தலைமை கோவிச்சுக்கணும்னு துண்டிச்சுக்கிட்டாரா? இல்லை, அவருக்கு சறுக்கல் வந்துருச்சு. கொள்கையில் சறுக்கல் வந்து விட்டது. அதனால் குணத்திலும் சறுக்கல் வந்து விட்டது. ஒன்றுமில்லை. ஆமாம், அவருக்கு சறுக்கல் வந்துருச்சு. அது என்னென்னா சொன்னால் இதாக பண்ணிவிடுவாங்க. அவர் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நல்ல போராட்டங்களில் ஈடுபட்டார், பேசினார். உண்மையிலேயே இப்போ அவங்க குடும்பம் பாரம்பரியமாக திமுக குடும்பம். அவங்க அப்பா சுப்பையா திமுக. பாவேந்தர் பாரதிதாசனுக்கு நெருக்கம். அவங்க அப்பா பாவேந்தர் போய் அங்கே தங்குவாராம் அப்போல்லாம். அந்த மாதிரி தான் அவரை எம்எல்சி ஆக்கினார் கலைஞர். சுபவி அப்பாவை எம்எல்சி ஆக்கினார். இப்படி அவங்க ஒரு எஸ்பி முத்துராமன் எல்லாம் அந்த திமுக ஆதரவில் இருப்பாங்க. அவர் எஸ்பி முத்துராமன் ஒரு அரசியல்னு எதுவும் வெளியில் வர மாட்டாரே தவிர அந்த குடும்பம் அப்படி திமுக குடும்பமாக இருக்கும். அது ஆரம்பம். அதில் இருந்து திமுகன்னா இப்போ நாங்கள் பெரியார் இருக்குது, பெரியார் திராவிடத்தை எதுக்கெல்லாம் வந்துட்டோம். அவரும் எங்களோட சேர்ந்தனை எதிர்த்தார், கடுமையாக எதிர்த்து தான் இருந்தார். திராவிடத்தை எதிர்ப்பு போக்குவரத்தெல்லாம் அதிகமாகுது. ஒன்று சிறைக்கு போய் 18 மாத காலம் நான் சிறையில் இருந்தார். நெடுமாறையா, வைகோ அண்ணன், மற்ற அண்ணன் பல பேர் இருந்தாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பொடா சட்டத்தில் போட்டிருந்தாங்க. ஈழ விடுதலை ஆதரிக்கிறது ஏதோ ஒரு அந்த எல்டிடி ஆதரவு தான் நினைக்கிறேன். 18 மாதம் இருந்தது அவருக்கு ஒரு மாற்றத்தை உண்டாகியிருக்கலாம். அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர்.
அதுக்கு பிறகு தான் பொதுவான அரசியலுக்கு வர்றாரு. அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு இந்த செய்திகள் தெரியும், போகும் வரும், திராவிடம், தமிழ், இனம், ஆரியம், போக்குவரத்து நிறைய படிப்பார், எல்லாம் பண்ணுவார். பகத்சிங்கை பற்றிய தீசிஸ் தான் அவர் பிஹெச்டி. பகத்சிங் பற்றி தான் தீசிஸ் புத்தகம் போட்டிருக்காரு. ஆனால் வந்து பகிரங்க அரசியலுக்கு வந்து இவ்வளவு துன்ப துயரங்களை அனுபவிச்சு போகிறதுங்கிறது இருக்குது பாருங்கள். அது ஒரு உளவியலில் அந்த 18 மாத கால சிறை ஒரு மாற்றத்தை உண்டாகியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்தாப்பில் அரசியல் மாற்றம் வந்து இப்போ அந்த அரசியலுக்கு தகுந்தாப்புல நடத்தைகளும் மாறுது, வேறு ஒன்றும் இல்லை.